Taste the Daily. அண்மை செய்தி. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் பகுதியில் வெள்ளக்காடாக மாறியுள்ளதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் அருண். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் தொகுதி என்பது நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதியாக இருக்கிறது. அவர் வெள்ளை அறிக்கை கேட்டிருக்கிறார். நாம் தற்போது காண்பிக்கக்கூடிய வீடியோ என்பது அவர் கேட்ட ஒரு வெள்ளை அறிக்கை தான். அவருடைய தொகுதியில் எந்த அளவில் ஒரு நாசமாக இருக்கிறது என்பதை அவர் பார்த்து இனிமேலாவது வெள்ளை அறிக்கை தொடர்பாக அவர் எந்த பதிலையும் கேள்வியும் கேட்க மாட்டார் என்று நினைக்கின்றேன். இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஐஸ் ஹவுஸ் தொகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடந்ததா நடைபெறவில்லையா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அந்த தொகுதியிலே முழுமையாக தண்ணீர் தேங்கி இருக்கிறது, வெள்ளக்காடாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் யாருமே வெளியே வர முடியாமல் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மழை நின்று ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேலாகிறது. ஆனால் வெள்ளம் வடியவில்லை. மக்கள் கண்ணீர் மட்டுமே வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தனது தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோடு கூட சரி செய்ய முடியாத அளவிற்குத்தான் இன்றைக்கு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியிலும் அவலம் இது போன்று இருக்கிறது. ஜவஹர் நகர் பிரதான சாலை போன்ற சாலைகளிலே வெள்ளப்பெருக்கெடுத்து காடாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஐசஸ் போன்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதியிலும் இந்த அவலம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. மக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 1000 விளக்கு பகுதியிலுமே ஏராளமான தண்ணீரானது தேங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதி முழுமையாக வெள்ளம் வடியாமல் மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை தொலைத்து வீடுகளிலே தண்ணீர் புகுந்ததை ஒவ்வொருவருமாக எப்படி அகற்றுவது என்பது குறித்து அவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் முறையாக செய்யப்படாத காரணத்தினால் டிராக்டர்களை வைத்து அவர்கள் நீரை எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவில் இவர்கள் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்பதை 95% பணிகள் முடிந்துவிட்டது என்று ஒவ்வொருவராக அடுக்குமொழியில் வசனம் பேசிய போது இவர்கள் எதிலையுமே நாட்டம் செலுத்தவில்லை. குறிப்பாக மழைநீர் வடிகால் பணியில் முறையாக செய்யவில்லை என்பது நமக்கு தெளிவாகிறது. சென்னை மாநகர மக்கள் இன்றைக்கு மழையானது இன்னும் அதிகமாக பெய்தால் என்ன ஆகும் என்கிற அச்சத்தோடு இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒவ்வொரு தெருக்களிலும் பல்வேறு இடங்களில் தோண்டப்பட்ட பள்ளங்கள், குழிகள் மரண குழிகளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை ஆளுவதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வாரிசு துணை முதலமைச்சர் உதயநிதியினுடைய தொகுதியை இந்த அவலத்தில் தான் இருக்கிறது என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காட்சிகளை பார்த்த பிறகாவது வார்த்தைகளை விடுகிற பொழுது நேர்மையாக மக்களுடைய சுமைகளை புரிந்து கொண்டு விட வேண்டும் என்பது சென்னையில் வாழக்கூடிய, வெள்ளத்தில் தவிக்கக்கூடிய, தத்தளிக்கக்கூடிய, கண்ணீர் சிந்தக்கூடிய ஒவ்வொரு நொடிகளையும் எப்படி இந்த மழையிலிருந்து தங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் காப்பாற்றப் போகிறோம் என்று வேதனையோடு தவிக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.